வணக்கம் மக்களே. நம்மளோட கோவை 360 குரு பிரதர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா குழந்தைனா? ஹெல்ப் பண்ணிட்டேன். அவருக்கு இப்போ ஜிம்ல ஈகோ லிஃப்டிங்னால ஷோல்டர் இன்ஜுரி ஆகி இப்போ சர்ஜரி பண்ற அளவுக்கு போயிருக்கு. அவரே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி டீட்டெயிலாக பேசுறேன். கண்டிப்பாக ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு எல்லாருமே போகணும். இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் ஜிம்முக்கு போயிட்டு ட்ரெயினர் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நானாக ஒரு பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஈகோ லிஃப்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வந்து படுத்துக்காதீங்க. வேற ஒன்றும் இல்லை. நானும் ஒரு 5-6 வருஷம் ஜிம்முக்கு போகிற ஒருத்தர் சேர்ந்து லிஃப்டிங் காம்படிஷன் பண்ணுறோம் பண்ணி அவர் செஸ்ட் பிரஸ் 100 kg அடிக்கிறான்றனால நானும் அடிக்க ட்ரை பண்ணி என் ஷோல்டர் கஃப்ல இருக்க எல்லா லிகமெண்ட்டையுமே கிழிச்சுக்கிட்டேன். அது மட்டும் அப்படியே நான் ரெஸ்ட் விட்டு இருந்தாலும் சரியா இருக்கும். ஆனால் இந்த செஸ்ட் பம்ப் பைசப் ட்ரைசப்ஸ்லாம் பெருசாகிறது பார்த்துட்டு செஸ்ட் எங்க ரெஸ்ட் விட்டா இதெல்லாம் போயிருமோன்றனால ரெஸ்ட்டே விடாம மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி அந்த எலும்பவே நான் விலகிக்கிட்டேன். ஷோல்டர்ல இருக்க எலும்பே விலகிடுச்சு. இந்த தப்பு நீங்க யாருமே பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பிரதர் நல்லபடியாக குணமாயிவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சல்யூட்டு. நீங்க பண்ண மிஸ்டேக்கை இவ்வளோ தெளிவாக சொல்லி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. நிறைய பேர் பார்த்தாச்சு, எவ்வளவோ தெளிவாகவும் சொல்லியாச்சு. சும்மா கையை காலை சுற்றிட்டு அப்படியே ஹெவி வெயிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொரு கேட்டகரி, ஒரு மாதத்துக்கு ஜிம்முக்கு வரலனாலுமே டேரெக்டாக பெஞ்ச் ப்ரெஸ்ல போய் 10 கிலோ ஆட் பண்ணி போடுறது. இந்த எம்டி ராட்ல சும்மா வார்ம் அப் பண்ணுறது கூட கிடையாது. அப்புறம் பாடியில் ஏதாவது ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 days ரெஸ்ட் எடுத்துட்டு கூட திரும்பி ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த இன்ஜுரியோடய ஒர்க் அவுட் பண்ணி பாடியை இன்னும் வீணாக்கிக்காதீங்க. இப்போ இவர் பிரதர் கேஸில் பார்த்தீங்கன்னா 7 மாதம் பெயினில் இருந்திருக்காது. இப்போ சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் 6 months ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, இன்ஜுரி ஆச்சுனாலும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டரா, இல்லை அந்த இன்ஜுரியோடய போய் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது பெட்டரா? இது மாதிரி அடுத்த வீடியோஸில் ஃபிட்னஸ் டிப்ஸ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காம நம்மளோட ஜிம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.